சிரிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்க்கையை முழுமையான மகிழ்ச்சியால் நிரப்ப நான் உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் என்னை நம்பி என் செய்திகளை கேட்டு அவற்றை பின்பற்றினால் நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் மற்றும் இழப்புகளை பற்றி சிந்தியுங்கள். நீ விரும்புவதை நான் எப்போது வேண்டுமானாலும் தருவேன். நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன், நினைவில் கொள்ளுங்கள். உன் வாழ்க்கை மிகவும் அழகானது. மற்றவர்களை பற்றி நினைத்து அதை வீணாக்காதே. நீ உன் சொந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உன் உயிர் உனக்கு முக்கியம். மற்றவர்களுக்கு நீ தேவையில்லை, உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ தேவை. அவர்கள் புரிந்து கொள்ளாமல் வெறுக்கும் அந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை மிகவும் காயப்படுத்துகின்றன, இல்லையா? நீங்கள் அந்த வார்த்தைகளை பற்றி யோசித்து உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடுகிறீர்கள். அப்படி தேடுவதால் என்ன பயன்? முதல்ல உங்கள் எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் தீர்வு பற்றி யோசிங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீங்க. அதனால் அவங்க உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? உன்னை யார் காயப்படுத்தினாலும் சரி, உன் அம்மா எதற்காக உன்னை சிக்கலில் மாட்டினாலோ அவங்களை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். பொறுமையாக இரு. அவை அனைத்திற்கும் தீர்வை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ சிறிது காலம் அவர்களிடமிருந்து விலகி இரு. உன்னை தவறாக புரிந்து கொண்ட அனைவருக்கும் நீ யார் என்பதை புரிய வைப்பது என் பொறுப்பு. நான் உனக்கு தேவையானதை கொடுப்பேன். நான் எப்போதும் பாபா என்று நீ சொல்லும் வரை நான் உன்னை மகிழ்விப்பேன். தைரியமாக இரு குழந்தையே. நீ எப்போதும் ஒரு விஷயம், நீ என்னை பற்றி கவலைப்படுகிறாயா குழந்தையே? நான் அந்த பயத்தை நீக்குவேன். நான் எனக்கு ரொம்ப நல்லதாகவே தெரியும். நீங்கள் ரொம்ப துணிச்சலான புத்திசாலி பெண். ஆனால் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு உனக்கு தெரியலை. நீங்கள் குழப்பமான நிலையில் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பேன். பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருங்கள். நீங்கள் விரும்பும் சரியான பாதையை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். நினைவில் கொள்ளுங்கள், நீ செய்யும் நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் உன் கர்மத்தின் பலனாகின்றன. அதனால்தான் உன் துன்பம் உனக்கு எதிரியாகிறது. இப்போது நான் உன்னை தவறாக புரிந்து கொள்கிறேன் என்பதை நினைவில் கொள்கிறாய். நான் அதையெல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையை அழகாக்கப் போகிறேன். உன் தெய்வீக சக்தியை அதிகப்படுத்து. அந்த தெய்வீக சக்தி உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். கடல் சீற்றம் வரப்போகிறது போல் இருக்கிறது, இல்லையா? உங்கள் மனதில் பயமும் பக்தியும் இருந்தால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். சில நேரங்களில் அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பது நல்லது. அந்த மௌனம் உங்கள் கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். அப்போது உங்கள் தந்தையின் வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். மௌனம் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும். உன் அப்பா உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். நீ சரியான பாதையில் நடப்பாய். சரியான சிந்தனை, அன்பை. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். என் வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. உன் வாழ்க்கையும் வசதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களுடன் இருப்பேன். நீ தோற்கும் போது நீ கவலைப்படாது. உன்னுடன் யாரும் இல்லை. நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னிடம் வருவேன். நான் உன்னுடன் நிற்பேன். என் குழந்தை, உன் கஷ்டங்களுக்காக அழாதே. ஒரு சிறிய வேலை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உங்களை படைத்த என்னையே நான் வணங்குகிறேன். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி எனக்கு ஒரு கணம் மட்டுமே ஆகும். இந்த விஷயங்கள் அறிந்தவர்கள் பாபாவின் மீது நம்பிக்கை வளர்த்து கொண்டு அவநம்பிக்கையை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விழாமல் காத்திருக்கிறார்கள். மிகவும் தைரியமாக முன்னேறுவார்கள். உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இந்த நொடியே உன் பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தைரியமாக இரு. உன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் பதிலளிப்பேன். தீர்வை காட்டு, கவலைப்படாதே. உன் நாட்களில் எந்த கவலையும் இல்லாமல் ஆக்குவேன். நீ தவறு செய்வாய். என் கையை விட்டு சென்ற உன் சாய்பாபா உன் கையை விட்டு செல்ல மாட்டார் என்பதை நினைவில் கொள். நீ என்ன செய்தாலும் நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். உன் இதயத்தில் உள்ள அனைத்து வலுவான ஆசைகளும் நிறைவேற்றுவதற்கு நான் பொறுப்பு. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் தினமும் என்னிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள், இல்லையா? உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்து வழிகளையும் என்னிடம் சொல்கிறீர்கள். பாபா, என் விருப்பத்தை எப்போது நிறைவேற்றுவீர்கள்? நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இன்று அல்லது நாளை என்று நாட்கள் சொல்கிறீர்கள். ஆனால் என் விருப்பம் என்றுதான் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.